வியூவர்ஸ், சென்னை கார் டெக்கு நம்ம பீரியாடிக்காக ஃப்ரீ கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரீ கேம்பெயினில் கம்ப்ளீட்டாக உங்களோட காரோடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? இதில் கம்ப்ளீட்டாக கார் ஸ்கேனிங் உண்டு, வண்டியோட உங்கள் காரோட சேஃப்டி எப்படி இருக்குது, ரைடிங் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான சஸ்பென்ஷன் முதற்கொண்டு எல்லாமே நம்ம சொல்லுவோம். உங்கள் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறது. சரியா? இந்த கார் ஹெல்த் செக்கப் மூலிமா உங்களுக்கு 2 அவுட்கம்ஸ் கிடைக்கும். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் வண்டியில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தெரியும், ஃபால்ட் என்ன தெரியும். ரெண்டாவது, இந்த ப்ராப்ளத்தெலாம் நீங்கள் உடனே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாமா இல்லை லேட்டராக பண்ணலாமா அப்படிங்கிற இந்த 2 அவுட்கம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இந்த டைம் நம்ம ஃப்ரீ கேம்பெயினை நம்ம கேரேஜில் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக உங்களோட ப்ரெமிசஸ்லேயே பண்ணுறதா இருக்கும். ஏன் இதை நான் சேஞ்சஸ் பண்ணுறேங்கிறது லேட்டரில் சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ரீ கேம்பெயின்ஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிப்படையில் செய்ய வேண்டியது மினிமம் 5 கார், அந்த 5 காரோட ஓனர்ஸோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்களை அனுப்பிவிடுங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் எந்தெந்த நாளில் உங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது மியூச்சுவலாக முடிவு பண்ணுவோம். சரியா? அந்த மோஸ்ட் ப்ராப்ளி சண்டேஸ் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம கேம்பெயின் கண்டக்ட் பண்ணலாம். இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதுனா இது சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் நம்ம கேரேஜில் பண்ணுறது இல்லைன்னா, உங்களை நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா இந்த கேம்பெயின் செட் பண்ணுற போது நிறைய பேர் முன்கூட்டியே வந்துடுறீங்க, ஷெடியூலுக்கு முன்னாடியே இல்லை ஷெடியூலுக்கு அப்புறம் வரீங்க. இங்கே மேனேஜ் பண்ணுற ஸ்பேஸ் கன்சர்ன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. சரியா? இது ஒரு காரணத்துக்காக தான் நம்ம உங்களோட ப்ரெமிசஸில் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த ஃப்ரீ கேம்பெயின் ஏன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இப்போவும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் என்னோடய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். சார் என்ன சார் எதாவது ஹெல்ப் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் எத்தனை டைம் ஃபோன் பண்ண தெரியுங்களா, நீங்கள் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டீங்க, கட் பண்ணுறீங்க, அப்புறம் கால் பண்ணுறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அதில் சில பேர் சொல்லிடுவாங்க, சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் ஷாப் வாங்கன்றீங்க, அப்போ இது என்ன மணி மோட்டிவ் தானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராக்டிகாலிட்டி பாருங்கள். நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், டயக்னோஸ் பண்ணுறோம், கார் எவாலுவேஷன் பண்ணுறோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம், என்னோடய டீமுக்கு நான் ஒர்க் அசைன் பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு டைம்லையும் எவ்ரி 5 to 7 minutes ஒரு கால் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த ஃபோனெல்லாம் நான் அட்டன் பண்ண முடியுமா, இல்லை நான் ஒரு கஸ்டமரை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தால் அந்த கஸ்டமர் அடுத்த டைம் என்கிட்ட வருவாரா, டெஸ்ட் ட்ரைவில் நான் இதெல்லாம் செய்ய முடியுமா, இல்லை நான் டயக்னோஸ் பண்ணேன்னா அதை கான்சென்ட் பண்ண முடியுமா. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லா காலும் அட்டன் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி சில கால்ஸ் என்னோடய கஸ்டமர்ஸ் கால்ஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கால் அட்டன் பண்ணுறோம், கஸ்டமர் காலாக இருக்கணும், அந்த டைமில் ஒரு என்கொயரி காலாக இருக்கும். அந்த என்கொயரியில் உள்ளவர் சார் நீங்கள் ஒரு 1 hour கழிச்சு கால் பண்ணி நம்ம சொன்னோம்னா அவர் நம்மளை ரொம்ப எம்ப்ராசிங் பொசிஷனில் கட்டி போய்டார். எப்படின்னா, சார் ப்ளீஸ் சார் ஒரு செகண்ட் சார் அப்படின்பார். நம்ம சரின்னு வழி இல்லாமல் சரி சொல்லுங்கள் சார் சொன்னால் அவர் இழுப்பார் பாருங்க. சார் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேரேஜ் எடுத்து முட்டினா அவர் ரேடியேட்டரை மாற்றினாரா, அவர் ஃபேனை மாற்றினா இப்படியே எடுத்துகிட்டு போகிறார். நம்மளால் பொறுமை அவருக்கு புரிய வைக்கவே முடியாது. நம்ம டிப்ளமேட்டிக்காக அவர் கன்வே பண்ணி பார்ப்போம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அசையவே மாட்டார். ஒரு ஸ்டேஜில் அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி வேலை க்ளோஸ் ஆகாது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா சோஷியல் மீடியாவில் ரிவ்யூஸில் கூகுள் எல்லாத்துலையும் என்ன பண்ணுவார்னா, சார் அவர் ரூடாக பேசுகிறாரு, அரகண்ட்டு, பார்த்தீங்கன்னா அவர் அப்ரோச் சரியில்லைன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அது நடந்தும் இருக்கும். ஏன்னா நானும் ஹியூமன் பீயிங் தானே, நானும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டிப்ளமேட்டிக் ட்ரை பண்ணலாம். பட் எவ்வளோ டிப்ளமேட்டிக் ட்ரை பண்ணாலும் அவர் அசைவே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது. சரியா? ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பீரியாடிக்காக ஒரு ஃப்ரீ கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் உங்களுக்கான எல்லா விதமான கேள்விக்கும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். சரியா? எங்களோட எக்ஸ்பர்டீஸ் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கேம்பெயின் ஏன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், அதே சமயத்தில் என்ன ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், கார் ஸ்கேனிங்கும் நம்ம பண்ணி பார்ப்போம். இது மூலிமா உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏர் பேக்கு, ஏபிஎஸ் இந்த மாதிரி சேஃப்டி டிவைஸ்லாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்லை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்களா. சில டைம் ஏர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது ஃபால்ட்டாக இருக்கும். அது ஸ்கேன் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த கார் எவாலுவேஷன் பண்ணும்போது இந்த கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது இந்த ஃப்ரீ கேம்பெயினில் இதையுமே நம்ம உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.